குற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு கவியரசரின் ஒரு பாடலைத்தான் பார்க்க இருக்கின்றோம். சினிமா பாடல்களை கூட சித்திரம் வடிப்பது போல வடித்தவர் கவியரசர் கண்ணதாசன். அடிக்கடி இலக்கிய நடை, இளந்தென்றல் காற்றாய் நம்மை வருடி செல்லுகின்ற அந்த பாடல்கள், காதலனும் காதலியும் சந்தித்து பாடுகின்ற ஒரு பாடல் பணத்தோட்டம் என்ற படத்திலே. இந்த படத்திலே காட்சியிலே நடித்திருப்பவர்கள் நாயகனாக எம்ஜிஆரும் நாயகியாக சரோஜா தேவியும் இருந்து பாடுவது போன்ற ஒரு பாடல். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்துமலர் கொடியா, கோய் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. இந்த பாடலை சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு இனிமை மட்டும்தான் தெரியும். ஆனால் இங்கே என்ன அந்த நாயகன் சொல்லுகிறான் என்று சொன்னால், நீ பேசுவது கிளிப்பேச்சா, கிளி போன்று கொஞ்சி கொஞ்சி பேசுகின்றாயா, அல்லது அரசி போன்று பேசுகின்றாயா, அரசியினுடைய மொழியா, கொஞ்சம் சத்தமாக அதிகாரத்திலே பேசுகின்ற மொழியா. இதனால் அரசி சாதாரணமாக பேச மாட்டால், கொஞ்சம் அதிகாரமாக கொஞ்சம் துடுக்காக மிடுக்காக பேசக்கூடியவள் அரசி. கிளிப்பேச்சு வேறு, அரசியினுடைய பேச்சு வேறு. ஆகவே தான் அவன் கேட்கிறான், நீ கிளிப்பேச்சு பேசுகிறாயா அல்லது பெண்ணரசியினுடைய மொழியை பேசுகிறாயா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா என்று அவன் கேட்கிறான். கோயிலிலே சிற்பி சிலை வடித்திருப்பான், அந்த சிலையை நாம் பார்த்திருப்போம். அது எப்படி அங்கே அவனுடைய ரசனைக்கு ஏற்றவாறு அந்த சிற்பி சிலையை வடித்திருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே சிரிக்கின்ற ஒரு சிலையாகத்தான் அது இருக்கும். அந்த முகம் சிரித்த முகத்தோடு இருக்கும். அதனுடைய அந்த கழுத்து ஒரு அழகான சங்கு போன்ற அந்த கழுத்து, அந்த எடுப்பான மார்பழகு, கொடி போன்ற இடையழகு, மூங்கில் வளவளப்பான மூங்கில் போன்ற அந்த கைகள், அதற்கு கீழே அந்த காற்று வாழைத்தண்டு போன்ற அந்த தொடைகள், கீழே அந்த கால்களிலே சலங்கை மாட்டிய அந்த கால்கள். ஆக இந்த சிற்பங்களைத்தான் கோயில்களிலே நாம் நிறைய பார்க்க முடியும். அந்த சிற்பங்களை பார்க்கின்ற பொழுது அது மிக அழகாக நமக்கு தெரியும். அதைத்தான் இங்கே அந்த நாயகன் கேட்கிறான், நீ என்ன கோவில் கொண்ட சிலையா, கோயிலிலே இருக்கின்ற அப்படிப்பட்ட சிலையா, கொத்து மலர் கொடியா என்று கேட்கிறான். நாம் கொஞ்சம் கற்பனையை கொஞ்சம் விரித்து பார்ப்போம். பசுமையான கொடி அங்கே படர்ந்திருக்கின்றது, அதிலே கொத்து கொத்தாய் முல்லை மலர் அங்கே பூத்து குலுங்குகின்றது. ஆக இதை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கும் நமக்கு? ஆகவே தான் கேட்கிறான், நீ கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா என்று கேட்கிறான். அதற்கு அந்த நாயகி பதில் சொல்லுகிறாள், இவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறாயே என்னை, நீ என்ன கவிஞனா? அதைத்தான் அவள் கேட்கிறாள். பாடுவது கவியா, பாடுவது கவியா இல்லை பாரிவல்லல் மகனா, பாடுவது கவியா இல்லை பாரிவல்லல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா, ஓய் பாடுவது கவியா. நீ என்ன இவ்வளவு சிறப்பாக என்னை கேட்குறையே, நீ கவிஞனா இல்லை பாரிவல்லலுக்கு நீ மகனா? அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அந்த கொடுத்த பாரிவல்லலுக்கு நீ மகனா? ஏனென்றால் அங்கே நாயகனாக இருப்பது எம்ஜிஆர், மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவர். கலைஞர் கூட ஒரு செங்கல்பட்டு கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது, இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு செங்கை என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்டால், நண்பர் ராமச்சந்திரன் இந்த பகுதியிலே இருக்கின்ற காரணத்தால், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற அப்பரங்கிமலை இந்த மாவட்டத்தினை சேர்ந்த காரணத்தால் அதற்கு கொடுத்து சிவந்தகாரம் செங்கை என்று பெயர் வந்தது என்று அந்த கூட்டத்திலே பேசினார். அதனால்தான் இங்கே அவர் சொல்லுகிறார், பாடுவது கவியா இல்லை நீ அள்ளி அள்ளி கொடுப்பதிலே பாரிவல்லலுக்கு மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா. நீ இங்கே மூவேந்தர்கள் தமிழகத்தை ஆண்டார்கள், சேர சோழ பாண்டியர்கள். எம்ஜிஆர் மலையாளத்திலே இருந்து இங்கே வந்தவர். ஆக சேர நாடு என்பது இன்றைய மலையாள நாடு. ஆகவே நீ சேரனுக்கு உறவா, அங்கிருந்து வந்து நீ இங்கே இருக்கின்ற செந்தமிழர்களுக்கெல்லாம் நிலவாக ஒளி வீசுகின்றாயா, நிலவாக குளிர் தருகின்றாயா,
என்பதாகத்தான் இந்த பாடலிலே சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா என்ற அந்த அடியை முடிக்கின்றால், அடுத்த அடியை பார்க்கின்ற பொழுது அங்கே பார்ப்போம், கல்யாண பந்தலிலாடும் தோரணமா இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா. நீ என்ன நாயகன் கேட்கிறான், நீ என்ன கல்யாண பந்தலிலே ஆடுகின்ற தோரணம் போட்டு அழகாக இருக்கின்றாயே தோரணமா, இல்லை இந்த கச்சேரி ரசிகர்கள் கேட்க அழகான ராகம் மோகன ராகம், கேட்பதற்கு ஒரு இனிமையான ராகம் மோகன ராகம், அப்படி நீ என்ன மோகன ராகமா என்று இங்கே சொல்லுகின்ற போதுதான் அவள் திரும்ப சொல்லுகிறாள், வில்லேந்தும் காவலந்தானா வேல்விழியால் காதலண்டானா, வில்லேந்தும் காவலண்டானா வேல்விழியால் காதலண்டானா, சொல்லாமல் சொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் நாவலண்டானா. இவ்வளவு பேசுறியே, நீ வில்லேந்துகின்ற காவலனா அல்லது இந்த வேல்விழியினுடைய காதலனா? பெண்களுடைய விழியை வேலுக்கு ஒப்பிடுவார்கள் புலவர்கள். ஆக அவளுடைய விழியை சொல்லுகிறாள், இந்த வேல்விழிக்கு நீ காதலனா வில்லேந்தும் காவலனா? இவ்வளவு சொல்லுகிறாயே சொல்லை சொல்லாமல் சொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் நாவலண்டானா என்று கேட்கிறார். அந்த மொழியிலே அதிகமாக சிறப்பாக பேசுகின்றவனை நாவலன் என்றும் நாவரசு என்றும் நாவுக்கரசர் என்றும் சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே அவள் சொல்லுகிறாள். நீ என்ன கோட்டை இந்த அழகு மொழியிலே இந்த மொழியிலே கோட்டை கட்டுகின்றாயே, சொற்கோட்டை கட்டுகின்றாயே, அந்த சொல்லாமல் சொல்லும் மொழியில் சொற்கோட்டை கட்டுகின்ற நாவலனா என்று கேட்கிறார். திருநாவுக்கரசர் அப்பரை கூட அப்பர் என்ற வரை அவருடைய வாய்மொழியால் திருநாவுக்கரசர் என்று நாவுக்கரசர் என்று சொன்னார்கள். ஆக இவ்வளவையும் இந்த கண்ணதாசன் இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். அடுத்து அந்த நாயகன் சொல்லுகிறான், மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா உள்ளம் வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமா. உன்னுடைய உள்ளம் என்ன மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா? அது சாதாரண மன்னருடைய மாளிகை சின்ன நேரத்தில் இருக்கும். இந்த மன்னாதி மன்னர்கள் எல்லாம் கூடுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மாளிகையாக இருந்தால்தான் எல்லா மன்னர்களும் அங்கே கூட முடியும். ஜானகிக்கு மிதிலையிலே சுயமரம் நடத்த இருக்கிறார்கள், அழைப்பு விடுக்கிறார்கள். எல்லா மன்னர்களும் அந்த மண்டபத்தில் அந்த கூடுகிறார்கள். ஆக எல்லா மன்னர்களும் போய் கூடுகின்ற அந்த மண்டபம் என்ன சாதாரண மண்டபமாக இருக்குமா? அந்த மாளிகை சாதாரண மாளிகையாக இருக்குமா? ஜனகனுடைய மாளிகை. அதுபோலத்தான் நீ உன்னுடைய உள்ளம் மிகப்பெரியது, விரிந்தது, மன்னாதி மன்னர்களும் மாளிகை போன்றது என்பதை சொல்லிவிட்டு வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமா, இந்த மாதர்கள் கூடுகின்ற மண்டபமா என்று அவன் கேட்டு அதோடு நிறுத்தவில்லை, இன்னும் தொடர்கிறான். செண்டாடும் சேயிலைதானா தெய்வீக காதலிதானா, செண்டாடும் சேயிலைதானா தெய்வீக காதலிதானா, செந்தூரம் கொஞ்சும் முகத்தில் செவ்வாய் மின்னும் தேர்மொழிதானா, பாடுவது கவியா இல்லை பாரி வல்லல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா ஹொய் 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 ஹொய், சேரன் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, இப்படி அந்த பாடல் முடிகிறது. அங்கே சொல்லுகிறான், செண்டாடும் சேயிலை தானான்னு கேட்கிறான். இந்த செண்டாடும் என்ற சொல்லுக்கு விரைவாக என்று பொருள், விரைவாக செல்லுகின்ற என்ற பொருள். இது எங்கே வருகிறது என்று சொன்னால், தேவாரத்திலே செந்தூரமூர்த்தி நாயனார் பயன்படுத்துகிறார் செண்டாடும் விடையா என்று. அந்த செண்டாடு என்ற அந்த வாதத்தின் சொல்லி எங்கிருந்து எடுத்திருக்கிறார் கண்ணதாசன்? அதே போல் செண்டாடும் சேயிலை தானா, சேயிலை என்று சொன்னால் அழகான ஆபரணங்களை அணிந்த பெண். நீ அழகான ஆபரணங்களை அணிந்து விரைவாக செல்லுகின்ற பெண்தானா அல்லது தெய்வீக காதலியானா? என்னுடைய தெய்வீக காதலியா செந்தூரம் கொஞ்சம் முகத்தில், அந்த செந்தூரங்களை சிவப்பாக இருக்கின்ற அந்த பொடிகளை உன் முகத்திலே தூவி அழகு தவிர்ந்த அந்த முகத்திலே மின்னுகின்ற செவ்வாய் சிவந்த வாய்களிலே இருந்து தேன் போன்ற மொழிகளை பேசுகிறாயே, தேன்மொழிதானா என்று கேட்கின்ற இந்த பாடல். இதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு இலக்கிய நயமான ஒரு பாடலை
இந்த கண்ணதாசன் வடித்திருக்கிறார் என்பதை சொல்லத்தான் நான் உங்களுக்கு இந்த பாடலை எடுத்தேன். நானும் இந்த பாடலை முன்பு ரசிக்கின்ற பொழுது சாதாரணமாகத்தான் பார்த்தேன். இந்த சங்க இலக்கியங்களுக்குள்ளே புகுந்து வருகின்ற பொழுதுதான் அதனோடு இந்த சினிமா, அதற்கு பிறகு இந்த சினிமா பாடல்களை கேட்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த காவியத்தாயின் இளைய மகன் கண்ணதாசன் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை இப்போதுதான் நான் புரிந்தேன். புதிய ரசனையோடு புரிந்தேன். நீங்களும் அதை இந்த ரசனையோடு ரசிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பகிர்கிறேன். நாளை வேறு ஒரு பாடலோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.